வீட்லேயே ஒரு பெரிய ராக்கெட் தோசை செஞ்சால் எப்படி இருக்கும்? நம்ம கடைக்கு மேட்டு ஆர்டரில் வந்த ஆர்டர் தான் இந்த தோசை தவா. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் தண்டவாள கல்லில் சூப்பரான ஒரு 18 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு தண்டவாளக்கல் தோசை தவா தான். இதை வந்து பர்ஃபெக்டாக சீசன் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ராக்கெட் தோசை எப்படி போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த தவாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஆயிலை ஊற்றி நல்லா ஒரு 3 வெங்காயத்தை இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை ஃபுல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் நம்ம கடை ராஜ் குக்வாஸில் இருக்கக்கூடிய எல்லா தோசை தவாவுமே வந்து பார்த்திங்கன்னா சீசன்ட். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு இமீடியட்டாக தோசை போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டெம்பரேச்சர் லோ பண்ணி ஒரு கிளாத்தை வச்சு க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் அவ்வளோதான் சருன்னு தோசை போட்டோம் அப்படின்னா சும்மா பெருசாக ஒரு 17 இன்ச்சுக்கு ஒரு பெரிய ராக்கெட் தோசை நம்மளால் போட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு மேட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் மேட்டு ஆர்டரில் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்மளுடைய ராஜ் குக்வாஸில் அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு 12 இன்ச்சஸ் தவா, 11 இன்ச்சஸ் தவா, 10 இன்ச்சஸ் தவான்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் யூசேஜ் தவாஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்களா சூப்பராக வீட்டில் எவ்வளோ சூப்பரான பேப்பர் ரோஸ்ட் 17 இன்ச் லென்த்தில் அட்டகாசமான தோசை ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணாமல் தோசை தவாவை இந்த மாதிரி வந்து தண்டவாளக்கல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான மொறு தோசை ரெடி. நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.